நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக நெல்லுக்கான ஆதார விலை அதிகரிப்பு, வேளாங்கண்ணி ஆலய திருவிழா தொடக்கம், அமெரிக்காவுக்கு செல்லும் வழியில் திருப்பி அனுப்பப்பட்ட கடல் உணவுகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியின் பயணம் போன்று இல்லாமல் தனது பயணம் திட்டமாக மாறியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்திற்கான பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கினார். சென்னை விமான நிலையத்தில் அவரை அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுவரை 32 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 10,62,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெளிநாட்டு பயணம் தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கும் அவர் பதிலளித்தார். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பான கேள்விக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். பயணத்தின் முதற்கட்டமாக இன்றிரவு 9 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி செல்லவுள்ளார். தமிழ்நாட்டில் நெல்லுக்கான ஆதார விலையை குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கான ஆதார விலை சாதாரண ரக நெல்லாக இருந்தால் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2,545 ரூபாயாக ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதில் சன்னரக அரிசிக்காக தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகை 156 ரூபாய் என்றும், பொது ரகத்திற்கு 131 ரூபாய் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரின் அறிக்கையில் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு நடப்பாண்டில் மட்டும் 47,97,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான 51 மாத ஆட்சி காலத்தில் மொத்தம் 1,85,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு 44,777 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி விவரித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான நெல் கொள்முதல் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். புனித வேளாங்கண்ணி பேராலயத்தின் 10 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய காட்சிகளே இவை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து வைத்தார். இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாகும். கொடியேற்றத்தை தொடர்ந்து பேராலயம் முழுவதும் வண்ண விளக்கு அலங்காரங்கள் ஜொலித்தன. மாதா கொடி வருஷம் நாங்கள் இங்கே வந்து பார்க்குவோம். அம்மாவோட மிராக்கிள் நிறைய நடந்திருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு மோர் தென் 50 இயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடிக்கு இங்கே வரோம். ஒரு நம்பிக்கை தான் அந்த அம்மா மேலே. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆரோக்கிய மாதாவின் பெரிய தேர்பவனி அடுத்த மாதம் 7ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் பிரபலமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக 2வது மனைவி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். பிரபலங்களின் இல்ல விசேஷங்களுக்கு பிரம்மாண்டமாக உணவுகள் சமைப்பதில் கைதேர்ந்த சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அண்மையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். திருமண புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஜாய் கிறிசில்டா தாம் கர்ப்பமாக இருப்பதாக கூறினார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்துள்ளார். அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். நான் வந்து அவரோட வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். ரங்கராஜ் தன்னுடன் வாழ்வதை சிலர் தடுப்பதாகவும் அது அவரது நண்பர்களாகவோ அல்லது தம்பியாகவோ இருக்கலாம் என்றும் ஜாய் குற்றம் சாட்டியுள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கருப்பூர் கிராமத்தில் ஜாஸ்மின் என்ற பெயரில் இயங்கி வரும் பட்டாசு ஆலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் ஆலையின் 4 கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்த நிலையில் அதில் பணியாற்றிய ஊழியர்கள் அலறியடித்து ஓடினர். அப்போது சிவகாசி விஸ்வநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் இரும்பு கம்பி வேலியில் சிக்கி தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆலையின் அருகே இயங்கி வந்த கோழிப்பண்ணை முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. ஒரு கார், 2 ஜீப் மற்றும் இருசக்கர வாகனங்களும் தீக்கு இரையாகின. விபத்து நடந்த இடத்தில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், எட்டயபுரம் தாசில்தார் சுபா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மழை பெய்ததால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் எழுந்தது. இந்நிலையில் கந்தசாமியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி மீண்டும் மலர அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று வி.கே. சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்ற அடையாளத்துடன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்க ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஒரே தீர்வு என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைவது வேதனை அளிப்பதாக கூறியுள்ள சசிகலா, இனியும் அமைதியாக வேடிக்கை பார்ப்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று தெரிவித்துள்ளார். ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழிக்கு ஏற்ப திமுக தற்போது குளிர்காய்ந்து கொண்டிருப்பதாகவும் சசிகலா விமர்சித்துள்ளார். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற மனதுடன் அதிமுகவினர் ஒன்றிணைவதே தமிழக மக்களுக்கு செய்யும் பேருதவி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தொண்டர்களின் முடிவிற்கு கட்டுப்பட்டு அதிமுகவினர் ஒருங்கிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். அண்மையில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்கள் தந்த கோரிக்கை மனுக்கள் ஆற்றில் மிதந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதிகளில் உள்ள கீழடி, கொந்தகை, நெல்முடிகரை, மடப்புரம் ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன. இதில் அதிகாரிகள் கையொப்பமிட்டு சீல் வைத்த 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததை கண்ட நபர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். மக்களின் மனுக்கள் குப்பையாகி ஆற்றில் மிதக்கவிடப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் அரசு புரிந்து கொள்ளவில்லை என விமர்சித்துள்ளார். ஆற்றில் மனுக்கள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் ஆட்சியாளர்களின் குணம் வெளிப்பட்டு விட்டதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் சாடியுள்ளார். இது திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலைக்கான சாட்சி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டவற்றில் 6 மனுக்கள் மட்டுமே ஒரிஜினல் என்றும் மற்றவை நகல்கள் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டதற்கு யார் காரணம் என கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். பாஜகவினர் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைக்க மாட்டார்கள் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் விமர்சித்துள்ளார். காதல் திருமணங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்கள் பாஜக அலுவலகங்களுக்கு வரலாம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இந்நிலையில் இது குறித்த கேள்விக்கு மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பி. சண்முகம், தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக அண்ணாமலை அப்படி ஒரு கருத்தை கூறியிருப்பதாக விமர்சித்தார். நாங்கள் சொன்னதுனால அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் வந்தது ஒட்டி அவர் சொன்னதை தவிர, ஏனால் அவர்கள் சாதிய பாகுபாடு, சனாதனம், சாதிய பாகுபாடு இவற்றையெல்லாம் வற்புறுத்தக்கூடிய ஒரு கட்சி, பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அவர்கள் சாதி மறுப்பு திருமணத்தையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் நடத்தி வைக்க மாட்டார்கள். அவர் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. காவல்துறையினர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சாதி ரீதியில் வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்திக் கொண்டு இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். அரசு கட்சிங்கிற தலைவர்கிற முறையில் ஒரு உறவுகளுக்கு, எல்லைகளுக்கு உட்பட்டு ஒரு விமர்சனம் இருக்கணும். இது சினிமா வேறு, அரசியல் வேறு. அதனால் ஒரு அரசியல் தலைவர்கிற அந்த வரைமுறையோடு ஒரு விமர்சனம் செய்வது புதுசாக கட்சி ஆரம்பித்ததில் அவருக்கும் நல்லது. விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு அரசியலில் பக்குவம் இல்லாத ஒருவர் தான் விஜய் என்பது அவருடைய மதுரை மாநாட்டினுடைய பேச்சினுடைய வெளிப்பாடாக அமைந்தது. விஜயின் வருகை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு, யாரோடையும் கூட்டணி கிடையாது.
தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் வந்து போட்டி போட்டாரு. ஸோ நம்ம வந்து அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியதை போன்று அதிமுகவை RSS இயக்கினால் தமிழ்நாடு என்னவாகும் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் அதற்கு ஏற்ப தேர்தலில் வேலை செய்ய வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். RSS உங்களுக்கு பிஜேபியின் தலைமையில் இருந்து இயக்குது, உங்களுக்கு தெரியும். பிஜேபியினுடைய மூளை அதுதான். அப்போ பிஜேபி அதிமுக கூட கூட்டணியில் இருந்து அது இயக்குது. அப்போ அது அவர் சொல்றது, அவர் அந்த இதில் சொல்றாரு, அது இயக்குனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறார். அது ஏற்கனா நமக்கு என்ன நாடு எங்கே போகும் எதை நோக்கி போகும் தெரியறதுனால அதை நம்ம அதுக்கு முடிவெடுத்து வேலை செய்யணும். இந்த தேர்தலில் வேலை செய்யணும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற RSS தலைவர் மோகன் பகவத்தின் கருத்திற்கும் எதிர்வினையாற்றினார். இப்போ அது இந்த 3 குழந்தை இந்துக்கள் பெறதா இல்லை இஸ்லாமிய கிறிஸ்தவரெல்லாம் பெறலாமா, அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்கள். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும். இந்துக்கள் மட்டும் 3 பிள்ளை பெறுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு அவன் குடியிருக்க வீடு இல்லாமல் சும்மா ஒரு தார்பாய் கட்டி தூங்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளை பெரு சொன்னா பெற்றுணுமா? பாஜகவிடம் நாடு சிக்கிக்கொண்டு இருக்கும் சூழலில் 3 பிள்ளைகளை பெற்று எப்படி வளர்க்க முடியும் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் பாஜக காங்கிரஸ் கட்சியினர் மோதல், வடமாநிலங்களை புரட்டி போட்ட வெள்ளம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பீகாரில் காங்கிரஸ் பேரணியில் பிரதமர் குறித்து அவதூறு முழக்கம் எழுப்பியதாக கூறி காங்கிரஸ் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்று பாஜகவினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பீகாரில் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேரணி மேற்கொண்டுள்ளார். அதில் கலந்து கொண்ட ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவருடைய தாயார் குறித்து அவதூறாக முழக்கம் எழுப்பிய காணொலி சமூக வலைதளத்தில் வெளியானது. இதையடுத்து இந்த நபரை பீகார் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக முழக்கம் எழுப்பியதை கண்டித்து பாட்னாவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட பாஜகவினர் முயன்றனர். அப்போது காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பிரதமர் குறித்து அவதூறாக பேசியதற்கு பீகாரில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தலில் பதிலடி கொடுப்பார்கள் என்று மாநில பாஜக மூத்த தலைவர் நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் நிதிஷ்குமாரின் தூண்டுதலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் தலைவர் அசுதோஷ் மக்களுக்கு உண்மை தெரியும் என்று கூறியுள்ளார். பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் ஒரு பகுதியாக சந்தேகத்திற்குரிய 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம் 7,24 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் அடங்கிய வரைவு வாக்காளர் பட்டியலை கடந்த 1ஆம் தேதி வெளியிட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயரை நீக்கியுள்ள தேர்தல் ஆணையம் வரும் 1ஆம் தேதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட 11 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளது. குடியுரிமை தொடர்பான சந்தேகத்தின் பேரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆவணங்களை ஆய்வு செய்ததில் முரண்பாடு கண்டறியப்பட்டதாகவும் இது தொடர்பான கள ஆய்வில் அவர்கள் வங்கதேசம், மியான்மர், நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நோட்டீஸ் அனுப்பப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கிழக்கு சம்பரான், மேற்கு சம்பரான், மதுபானி, கிஷன்கஞ்ச், பூர்ணியா உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். நோட்டீஸ் பெற்றவர்கள் அடுத்த 7 நாட்களுக்குள் அதிகாரிகள் முன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உத்தராகண்டில் மீண்டும் மேகவெடிப்பால் பெருமழை கொட்டிய நிலையில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ருத்ரபிரயாக் மற்றும் சமோலி மாவட்டங்களில் பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இமாச்சல் பிரதேசத்தின் மனாலியில் தொடர் கனமழை காரணமாக லே அடல் சுரங்கம் மற்றும் ரோக்டங் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதேபோன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. தெலங்கானாவில் கனமழையால் எடுபயலாவில் உள்ள பிரபல அம்மன் கோயிலை மூழ்கடித்தபடி வெள்ளம் ஆர்ப்பரித்துச் சென்றது.
ஜம்மு காஷ்மீரில் தாவி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்த நிலையில் தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர். பல நாடுகள் மீது அமெரிக்கா விதித்த வரி சட்டவிரோதமானது என அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டிரம்ப் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் பொருட்கள் மீது இறக்குமதி வரியை பன்மடங்கு அதிகரித்தார். இது தொடர்பான வழக்கு அந்நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றமான உயர்நீதிமன்றத்தில் 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டிரம்பின் வரி விதிப்பு சட்டவிரோதமானது என 7 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தை தெரிவித்தனர். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த டிரம்ப் தரப்பு பொருளாதார அவசர நிலை சட்டப்படி உலக நாடுகளின் பொருட்கள் மீது இறக்குமதி வரி விதிக்க அதிபருக்கு அதிகாரம் இருப்பதாக வாதிட்டது. இது தொடர்பாக அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய அனுமதி வழங்கிய உயர்நீதிமன்றம் அதுவரை வரி விதிப்பில் இந்த தீர்ப்பு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என குறிப்பிட்டனர். இந்நிலையில் அமெரிக்க வர்த்தகத்தின் மீது தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டு அதனை சீர் செய்ய உலக நாடுகள் மீது வரி விதிக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். எனவே உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அமெரிக்கா வெல்லும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜப்பானியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டோக்கியோ நகரில் உள்ள இம்பீரியல் உணவகத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை ஜப்பானியர்கள் காயத்ரி மந்திரம் ஓதி வரவேற்றனர். ராஜஸ்தானி உடையில் தோன்றிய ஜப்பானியர்கள் சிலர் பஜனை பாடி பிரதமரை வரவேற்றனர். பின்னர் இந்தியாவின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், மோகினியாட்டம், கத்தக், ஒடிஷி உள்ளிட்டவை மூலம் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகளில் ஜப்பானிடமிருந்து 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை ஈர்க்க இலக்கை நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இதையடுத்து ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா மற்றும் பிரதமர் மோடி இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பிரதமர் மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். जापानी भाषा और सॉफ्ट स्किल्स में ट्रेनिंग दें और मिलकर एक जापान रेडी वर्कफोर्स तैयार करिए. A shared workforce will lead to shared prosperity. இதனிடையே டோக்கியோவில் உள்ள ஷோரின்சான் தர்மர் கோயில் மடாதிபதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தர்மர் சிலையை பரிசாக தந்தார். கம்போடிய தலைவருடன் பேசிய விவகாரத்தில் தாய்லாந்து பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்து கம்போடிய நாடுகளுக்கு இடையே அண்மையில் எல்லை பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் இரு நாட்டு ராணுவங்களும் தாக்குதலில் ஈடுபட்டன. இந்த நிலையில் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தாய்லாந்தின் பிரதமரான பேடோங் ட்ராங் சினவத்ரா கம்போடிய முன்னாள் அதிபர் ஹென்சனுடன் பேசினார். ஹென்சனை அங்கிள் என அழைத்த பேடோங் டான் தங்களது நாட்டு ராணுவ தளபதி குறித்து விமர்சித்து பேசியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியான நிலையில் பேடோங் டானுக்கு எதிராக அரசமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 9 நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடைபெற்ற நிலையில் பிரதமரை நீக்க 6 நீதிபதிகள் ஆதரவு தெரிவித்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த பேடோங் டார்ன் இதுபோன்ற அரசியல் மாற்றங்களை அனுமதிக்கக்கூடாது என்றார். ไม่ว่าจะเป็นฝ่ายรัฐบาลเองฝ่ายค้านนะคะประชาชนเองทุกๆคนก็ต้องมารวมใจกันค่ะสร้างเสถียรภาพทางการเมืองของเราให้กลับมาเข้มแข็งให้ได้ให้ไม่มีจุดเปลี่ยนอย่างฉับพลันเช่นนี้อีก தாய்லாந்து வரலாற்றில் நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 5வது பிரதமர் பேடோங் டார்ன் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேஷியாவில் போராட்டத்தின் போது காவல்துறை வாகனம் மோதி உணவு டெலிவரி ஊழியர் உயிரிழந்ததால் வன்முறை மூண்ட காட்சிதான் இது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதிய உயர்வை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட உணவு டெலிவரி ஊழியர் மீது காவல்துறை வாகனம் மோதியது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அதனை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இது தொடர்பாக 7 பேரை கைது செய்திருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ பொதுமக்கள் அமைதி காக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். டாப் 5 பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா ஜோடியின் திருமண நிச்சயதார்த்தம் எளிமையாக நடைபெற்றது. நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் நடிகை சாய் தன்ஷிகாவை காதலிப்பதாகவும் நடிகர் சங்க கட்டடம் திறந்த பின்னர்தான் திருமணம் செய்யப் போவதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் உள்ள விஷால் இல்லத்தில் விஷால் சாய் தன்ஷிகாவின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் விஷாலின் பெற்றோர் மற்றும் சாய் தன்ஷிகாவின் தந்தை, தோழி ஆகியோர் மட்டும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து விஷாலின் பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். Very happy. Today is the happiest day for me. கல்யாணம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். சீக்கிரமா முடியுங்க. மேடம் ஒண்ணே கேட்டதா, நீங்க லவ் மேரேஜ், விஷால் சார் லவ் மேரேஜ், டாக்டர் லவ் மேரேஜ், பெரிய பையன் லவ் மேரேஜ், ஃபேமிலி லவ் மேரேஜ் அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் நல்லா இருக்கிறோம். கல்யாணம் எந்த மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸாக்டா திறப்பு விழாக்கு அடுத்த முகூர்த்தத்தில் என்னோட கல்யாணம். விஷால் சாய் தன்ஷிகா ஜோடிக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா ஜோடியின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இருவரும் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தேரை எடுத்து வழிபட்டனர். நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் நடிகை சாய் தன்ஷிகாவை காதலிப்பதாகவும் நடிகர் சங்க கட்டடம் திறந்த பின்னர்தான் திருமணம் செய்யப் போவதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த கையுடன் கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டனர். அதன்படி வடபழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றனர். இல்வாழ்க்கையை தொடங்கவுள்ள அவர்கள் இருவரும் இணைந்து பயபக்தியுடன் தங்கத்தேரை எடுத்து வழிபட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் செல்ஃபி எடுக்க முண்டியடித்த ரசிகர்களிடம் இருந்து விமல் தப்பிச் சென்ற காட்சிகள்தான் இவை. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகர் விமல் தரிசனம் செய்ய வந்தார். மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த விமல் கோயில் வளாகத்தில் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் அங்கிருந்த ரசிகர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுக்க போட்டி போட்டனர். அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் விமல் புகைப்படம் எடுத்து வந்தார். ஒரு கட்டத்தில் கூட்டம் அதிகரித்து ரசிகர்கள் முண்டியடித்ததால் அதிர்ச்சியடைந்த விமல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று தனது காரில் ஏறினார். ரசிகர்களும் சிறுவர்களும் அவரை விரட்டி சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.